ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ரயில்வே நிலையங்களில் டிக்கெட் விற்பனை செய்வ இப்போதைக்கு உதவியாளர் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரயில் டிக்கெட் விநியோகிக்க உதவியாளர் பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து தெற்கு ரயில்வே வாரியம் பார்த்தா ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது சென்னை ரயில்வே கோட்டத்தில் பயணிகளுக்கான பயணச்சீட்டு வாங்கும் வசதியை மேம்படுத்தும் வகையில் உதவியாளர்கள் நியமிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில்களில் முன்பதிவு இல்லாத பயண சீட்டுகள் பெற ஏற்கனவே UDC எனப்படும் கைபேசி செயலி வசதி உள்ளது. இந்த வசதி இல்லாதவர்கள் ரயில் நிலைய பயணச்சீட்டு வழங்கும் மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று பயணச்சீட்டு பெற்று வருகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் MUDS சகாயஸ் எனப்படும் பயணச்சீட்டு விநியோக உதவியாளர் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு பார்த்தா அவங்களுக்கு திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. பயணச்சீட்டு விற்பனை செய்யும் எண்ணிக்கைக்கேற்க அனுமதிக்கப்பட்ட ஊக்கத்தொகை வழங்கப்படும். விண்ணப்பங்கள் மற்றும் விவரங்களை இந்திய ரயில்வே இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரயில்வே வெப்சைட் டெண்டர்லேயே பார்த்தா அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் TVM ATVM இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மிஷினில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் NIT அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது என்னமான ஒரு என்கேஜ்மெண்ட்னா, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ சென்னையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் இருக்குது பாருங்கள். அதை கொடுப்பதற்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வழங்குறாங்க. சென்னையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லையுமே வேலைவாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 117 வேக்கன்சி கிட்ட அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு பி என்கேஜ்டு அப்படின்னா இந்த சென்னை சென்ட்ரல்னால் இல்லை ஒரு 19, அந்த மாதிரி எக்மோர்னால் 19, அந்த மாதிரி இவ்வளோ வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 117 இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒன்றுத்துலேயுமே 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படின்றத. ஓகே, ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12/8/2025 நாளைக்கெலாம் அப்ளிகேஷன் முடிய போகுதுங்க. ரொம்பவே லேட்டாக தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பத்திரிகை செய்தியை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 11 முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த என்கேஜ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் 12/8/2025 க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆல் ரிட்டையர் ரயில்வே எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது ரயில்வே எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் பப்ளிக்கும் அப்ளை பண்ணலாம், ரிட்டையரான ரயில்வே எம்ப்ளாயீஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரல் பப்ளிக் நம்ம பொதுமக்கள் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கான ஏஜ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட் ஆஃப் சேம் டிஸ்ட்ரிக்ட் வேர் த ஸ்டேஷன் அப்டேட் இஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கான லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், அந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்லாம் தெரியணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பப்ளிக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் ஃப்ரம் ஜென்ரல் பப்ளிக் ஃபார் த என்கேஜிங் ஆஸ்பிரேட்டர் யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னா, ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாய்க்கு தாங்க முன்னுரிமை கொடுப்போம். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் அப்ளை பண்ணலாம். பட் செலக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டிபிள் ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அல்லது அப்ளிகேஷன் ஃபார்மை தப்பாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரயில்வே துறை சார்பில் சேலரி ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
த ஃபெசிலேட் இஸ் எலிஜிபிள் ஃபார் 3% ஆஃப் கமிஷன். அதாவது நீங்கள் எத்தனை டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 3% உங்களுக்கு கமிஷன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு கமிஷன் தான் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு சேலரி எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு ரொட்டேஷன் மெத்தடில் தான் இருக்கும். இப்போ வந்து ஏடிவிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷன் முறையில் தான் வந்து ஜாப் இருக்கும். ஸோ காலைல ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. கமன்ஸ்மெண்ட் அண்ட் க்ளோஷர் ஆஃப் ஒர்க் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு த ஸ்டேஷன் இன் சார்ஜ் எவ்ரி டெய்லி டியூலி ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ பண்ணுறீங்க அது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கிளீன்னஸ் ஆஃப் த ஏடிஎம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியா வில் பி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபெசிலேட்டர். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது அந்த இப்போது ஏடிவிஎம் இருக்குது அந்த மிஷின்ஸ் இருக்குன்னா அதை சுற்றி நீங்கள் தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாமே உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. General public engaged as facilitator will only operate the ATVM and shall not nominate any other person to operate. அதாவது ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக நீங்கள் இந்த வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அந்த ஒரு ஏடிவிஎம் ஆப்ரேட் பண்ணணும், வேறு யாரையும் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் பப்ளிக் ஹோல்டிங் ஸ்மார்ட் கார்டு ஆன் யூஸிங் ஏடிவிஎம் ஷுட் பி கிவன் ப்ரியாரிட்டி. உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்சென்டிவாக 3% கொடுப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த ஃபெசிலேட்டர் ஷுட் ஆல்சோ அக்செப்ட் பேமெண்ட் பை டிஜிட்டல் மோட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட பப்ளிக் அந்த டிஜிட்டல் மூலமாகவும் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் டிக்கெட்லாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ஜென்ரல் பப்ளிக்கு. அதாவது NH1 NH2 அந்த மாதிரி ரயில்வே கேட்டகரிக்கு 50,000 ரூபாய் செக்யூர் டெபாசிட்டை நீங்கள் பே பண்ணணும். மீதி இருக்க ஸ்டேஷனில் புக் பண்ணுற அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் செக்யூர் டெபாசிட்டை பே பண்ணுவீங்க. நீங்கள் அந்த ஜாப் விட்டு போகும்போது அந்த அமௌண்ட்டை திரும்ப வந்து கொடுத்துருவாங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் இதுக்கு இந்த மாதிரி போட்டு எந்த ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் என்வலப் கவரில் போட்டு அனுப்பணும். அதேமாரி உள்ள அட்ரஸ் எந்த அட்ரஸுக்குன்னா இந்த அட்ரஸுக்கு தாங்க நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க, 2 பேருக்குமே இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அது கீழே அவங்க சைன் பண்ணிடுங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் டிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷன் என்னன்னு ஃபில் பண்ணிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இது வந்து ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்க அதை ஃபில் பண்ணலாம். அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த அட்ரஸில் இருக்கீங்க, கான்டாக்ட் நம்பர் என்ன, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஒன்லி 1% அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளேஸ் டேட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஜென்ரல் டாக்குமெண்ட் மேலே என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை வந்து பார்த்தா ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் நியூஸ் பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 11 முதல் தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாரி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்போல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சென்னை ரயில்வே கோட்டத்தில் தான் சேம் இதே நோட்டிஃபிகேஷன் தான் இதுலேயும் இருக்குது. பட் தேதி மட்டும் இந்த நியூஸ் பேப்பரில் மாற்றி கொடுத்துருக்காங்க. மேபி இந்த தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிய வரல. ஸோ இதுக்கும் நீங்கள் முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி கூட லாஸ்ட் தேதி என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட் தேதி 12/8/2025 தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஆகஸ்ட் 11 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான் தவிர பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாதுங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ PDF கால் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.